ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ 2024 கேலண்டர் இயரோட கடைசியில் இருக்கோம். இப்போ இந்த வருஷம் நிஃப்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 9% உயர்வை சந்திச்சிருக்கு ஜனவரி 1 வருஷப்பரப்புலேருந்து. இது என்னை கேட்டிங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஹையில் இருந்தது. கார்ப்பரேட் ஏர்னிங்ஸோட வளர்ச்சி ரொம்ப ஃப்ளாட் டு நெகட்டிவ், மார்ஜின்ஸ் எல்லாமே போராக தான் இருந்தது. உலக அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதே மாதிரி எலெக்ஷன், நம்ம ஊரில் ஜென்ரல் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ கூட்டாட்சி தான் அமைஞ்சிருக்கு, அதில் ஒரு வீக்னஸ். பட் இதையும் தாண்டி பங்குச்சந்தை 9% உயர்வில் முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். நான் இன்னும் 2-3 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல இயர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட் பீக்லேருந்து ஒரு நல்ல சரிவை சந்தித்தது. பங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் இருந்திருக்கு. எஃப்ஐஐ புல் அவுட் ஆல்சோ இருந்திருக்கு. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவலாக நிச்சயமாக ஒரு முதலீட்டாளராக இருந்தால் ஓரளவுக்கு லாபத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே அரௌண்ட் 9.8%. அதே மாதிரி நிஃப்டி 100 அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு 27% உயர்வை தான் கொடுத்துருக்கு. இப்போ 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜோதிட நிலையம் கிடையாது, ராசி பலனை வச்செல்லாம் சொல்கிறதுக்கு. பட் இன்றைக்கி அதாவது என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ், அதாவது டெய்ல்விண்ட் என்னென்ன வருதுங்கிறத பின்னாடி நம்ம அதை பற்றி யோசிப்போம். அதாவது நம்மளோட ருப்பி இப்போ வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. 83 இருந்தது, இப்போ 85.20 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸ்ட்ரெங்தனிங் யூஎஸ் டாலர். எக்கானமி ஸ்லோடவுன், அதாவது 7%, இப்போ 6% அப்படின்னு ஒரு குறியீட்டை டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் போன குவார்ட்டர் நம்ம பார்த்திங்கன்னா 5.4% தான் வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் க்ரோத் கிடையாது, ஃபாலிங் சேல்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல், உலக அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி யுக்ரைனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இந்த அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதையும் தாண்டி இப்போ அமெரிக்க அதிபராக திரு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறாங்க. இவங்களோட நேச்சர் எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போன வாரம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, அமெரிக்க டாலருக்கு நிகராக யாராவது மாற்று கரன்சியை உருவாக்குறீங்க அப்படின்ற தெரிய வந்தால் நாங்கள் ட்ரேட் பேரியர் கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. பட் நம்ம இப்போ இன்றைக்கி ஆயிலை ருப்பியில் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் நம்ம ஆர்பிஐ கவர்னர் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை நாங்கள் அப்படிலாம் எதையும் உருவாக்கலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்கானத்தை அவருக்கு கொடுத்தாங்க. இது பத்திரிகையிலே வந்தது. ஸோ இது அதாவது எப்படின்னா, வளர்ந்த நாடுகள் இன்னமும் அவங்களோட நிலைமையை மேல் நோக்கி வச்சுக்கிறதுக்கு அடுத்தவங்களை மிரட்டி தான் கொண்டு வர்றாங்க. அடுத்தவங்க உருவாக்குறத யாருக்குமே பிடிக்கலை அப்படிங்கிறது இதோட சாராம்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம எப்படி முதலீடு செய்கிறது, எந்தெந்த துறையில் முதலீடு செய்கிறது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக அளவில் இன்றைக்கி எவ்வளவு தான் ரிசெஷன் வந்தாலும் இன்றைக்கி மருந்து மாத்திரையை ஒத்தி வைக்க முடியாது, தள்ளி வைக்க முடியாது. ஸோ health care and pharmaceutical is going to be a first priority. We can keep it. இப்போ வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்ல போனால் இப்போவும் நல்ல டீசென்ட் வேல்யூவேஷன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்போதுமே ஜென்ரலாக நம்ம பேசலாம், பட் ஆனால் முதலீடு அப்படின்னு வரையில் அதுக்கு உள்ள வேல்யூவேஷனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கப்புறம் தனியார் வங்கிகள் இன்றைக்கி வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி நோங்கலாம். இப்போ நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா கூட நிச்சயமாக தனியார் வங்கிகள் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் அண்ட் மிஷின் லேர்னிங் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ஐடி நிறுவனங்கள் நம்ம அதை பற்றி நோங்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை வங்கிகளாக இருக்கட்டும், இதோட ஏஐ அண்டு மிஷின் லேர்னிங் இல்லாமல் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதில் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோக்கி நம்ம
ஆராய்ந்து நம்ம முதலீடு செய்ய வேண்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் குட்ஸ். இப்போ வரப்போகிற February 1 பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட்டோட அதாவது கேபெக்ஸ் எவ்வளோ பண்ண போகிறாங்க நம்மளோட வளர்ச்சிக்காக அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ், பிளான்ட் எக்யூப்மெண்ட்ஸ், மைனிங் மிஷினரிஸ், இந்த மாதிரி சார்ந்த நிறுவனங்கள் பூராமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உயர்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம வந்து கடலில் வந்து அலை எப்போ ஓய்கிறது, நம்ம எப்போ காலை வைக்கிறது. இப்போ இறங்கினா தான் நான் வாங்குவேன் அப்படின்னம்னா கடலில் அலை ஓய போகிறதே இல்லை, நம்ம காலே வைக்க முடியாது. ஸோ இதில் வந்து நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பணம் எவ்வளவு முதலீடு செய்ய முடியும், நம்மளால் ரிஸ்க் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறதோட அடிப்படையில் நம்ம வந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். சிப்பை கண்டினியூ பண்ணுங்கள், சிப்பை விட்டுற வேண்டாம். சிப் கேன் பி இன்டு மியூச்சுவல் ஃபண்ட், சிப் கேன் பி இன்டு ஈக்விட்டி, டைரக்ட் ஈக்விட்டிஸ். ஸோ இதுகளில் முதலீடு செய்வோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் 20-25 இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹவு டு மேனேஜ் த மணி அப்படிங்கிறதுல வெல்த் கிரியேஷன் ஆங்கிளில் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் அண்ட் ஃபேஸ்டு மேனரில் தான் நம்ம வந்து நம்மளோட ஈல்டை வந்து கூட்ட முடியும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். பெரிய எதிர்பார்ப்பை வைத்து கொள்ள வேண்டாம், நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ keep your expectations lower. Wish you all a happy new year 2025. Thank you all.